முழுவதும் இன்று மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார். அதன் ஒன்றாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ராஜன் தோட்டம் அருகே கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காலை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சுகாதார நிலைய கட்டிடத்தில் பல இடங்களில் ஜன்னல்கள், தரை, செல்ஃப், கழிவறைகள், மின்சார வசதி, படிக்கட்டுகள் போன்ற அடிப்படை கட்டுமான பணிகள் முழுமையடையாத நிலையில் டைல்ஸில் கற்கள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் முழுவதும் சுகாதார நிலையத்தில் உள்ளே பரப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவசரமாக அதற்கான திறப்பு விழா ஏற்பாட்டினை செய்து அதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கையால் திறந்து வைக்க வழிவகை செய்துள்ளனர். ஜன்னல் பகுதிகளில் பழைய பேனர்களை வைத்து அடைத்தும், முழுமை பெறாத படிக்கட்டுகளில் தரை விரிப்புகளை போட்டு மறைத்தும் உள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் தாங்கள் இந்த முழுமை பெறாத கட்டிடத்தில் உள்நுழைந்து தங்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டு விடுமோ என்று அச்சமாக உள்ளது. இவ்வளவு அவசரமாக பணிகளை நிறைவு செய்யாமல் இந்த சுகாதார நிலையத்தை திறப்பதற்கான அவசியம் என்ன என்று கேள்வியை எழுப்பியவாறு தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.